செய்திகள் தொடர்கின்றன. நைஜீரியாவில் இருதரப்பினர் இடையே மூண்ட கலவரத்தில் 13 பேர் பலியானார்கள். 60க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. நைஜீரியா நாட்டில் உள்ள ஜாஸ் நகரில் நேற்று இரவு ரமலான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. அப்போது ஆயுதங்களுடன் வந்த ஒரு கும்பல் ரமலான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் மீது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தினார்கள். இந்த தாக்குதலில் 13 பேர் கொல்லப்பட்டனர். ராணுவ வீரர் ஒருவர் காயமடைந்தார். இந்த கலவரத்தின் போது அங்கு சாலையில் நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களுக்கும் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. கலவரம் நடந்த பகுதி போர்க்களம் போல் காட்சியளித்தது. தீ வைப்பினால் எங்கு பார்த்தாலும் புகைமூட்டமாக காட்சியளிக்கிறது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் முதல் சுற்று ஆட்டத்தில் ரஃபேல் நடால் கஜகஸ்தான் வீரர் ஆண்ட்ரோ குளூபோவை வென்று இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினார். மகளிருக்கான போட்டியில் செரீனா வில்லியம்ஸ் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி நியூயார்க் நகரில் தொடங்கியுள்ளது. இதன் முதல் சுற்று போட்டியில் பிரபல வீரர் ரஃபேல் நடாலும் கஜகஸ்தான் வீரர் ஆண்ட்ரோ குளூபோவும் மோதினார்கள். இதில் நடால் 6-3, 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினார். மகளிருக்கான ஆட்டத்தில் அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ் மற்றும் செர்பியாவை சேர்ந்த போஜானா ஜோவானோவ்ஸ்கி ஆகியோர் மோதினார்கள். இதில் செரீனா வில்லியம்ஸ் அபாரமாக விளையாடி 6-1, 6-1 என்ற நேர்செட் கணக்கில் போஜனாவை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 20 ஓவர்கள் கொண்ட கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தின் மான்செஸ்டர் நகரில் இன்று இரவு நடைபெறுகிறது. இந்திய கிரிக்கெட் அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. முதலில் நடைபெற்ற டெஸ்ட் தொடரில் 4 போட்டிகளிலும் இந்திய அணி படுதோல்வி அடைந்து தரவரிசை பட்டியலில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. இருப்பினும் ஒருநாள் மற்றும் 20 ஓவர்கள் போட்டியின் பயிற்சி ஆட்டங்களில் இந்திய அணி அடுத்தடுத்து 3 வெற்றிகளை பெற்றுள்ளது. இந்நிலையில் இரு அணிகளுக்கும் இடையே 20 ஓவர்கள் கொண்ட போட்டி இன்று இரவு மான்செஸ்டர் நகரில் நடைபெறுகிறது. பயிற்சி ஆட்டங்களில் பெற்ற வெற்றியினால் இந்திய அணி நம்பிக்கையுடன் களமிறங்குகிறது. இளம் வீரர்கள் விராட் கோலி, ரோஹித் சர்மா உள்ளிட்டோர்கள் அணியில் உள்ளதால் வெற்றி வாய்ப்பு எளிதாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.